தமிழ்நாட்டுல எப்பவுமே பொதுவா ஒரு கும்பல் நடக்காத எல்லாத்தையும் நடந்த மாதிரி பரப்புறதும், ஃபேக்ட் செக் பண்றவங்க இது எல்லாமே பொய்ன்னு அம்பலப்படுத்துறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான பொய் பரப்புரைகள் பண்றது, மதவெறிய தூண்டுற மாதிரியான விஷயங்கள் பேசுறது, இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்காரு. அவர்தான் ஹெச். ராஜா. என்னடா அது அரசியல்ல இருந்தே ஆப்ஸ்காண்டான ஒருத்தர் மேல திடீர்னு இத்தனை வழக்குகள் வந்து நிக்குதே, 1 வருட சிறை தண்டனைன்னு வேற சொல்றாங்களே அப்படின்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கா? இது என்ன, இதை விட முக்கியமான நிறைய சம்பவங்கள் எல்லாம் தலைவர் பண்ணியிருக்காரு. அவரோட ட்விட்டர் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா 11 வழக்குகள் இல்ல 11,000 வழக்குகள் போடுற அளவுக்கு பேசி வச்சிருக்காரு. மதவெறியை தூண்டுற அளவுக்கு நிறைய சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. குறிப்பா 1-2 சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கடந்த 2017ஆவது ஆண்டுல திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல ஆயிரக்கணக்கில் கட்டணங்களை உயர்த்திட்டாங்க, இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இது இந்து மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கக்கூடிய செயல் அப்படின்னு எல்லாம் பேசி வச்சிருந்தாரு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே இது எல்லாமே போய் இப்படி ஒரு கட்டண உயர்வே இல்லை அப்படின்னு விகடன் ஃபேக்ட் செக் பண்ணி அம்பலப்படுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த 2018ஆவது வருஷத்துல புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு விருந்தினரா போனவர் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மசூதி பக்கத்துல இந்த விநாயகர் சிலையை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு நீதிமன்ற உத்தரவையும் மீறி நான் எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதை தடுக்க வந்த காவலர்களையும் நீதிமன்றத்தையும் ரொம்பவே மோசமான முறையில கொச்சைப்படுத்தி பேசினாரு. அந்த டைலாக் இப்ப வரைக்குமே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதே வருடத்துல வேடச்சந்தூர்ல நடந்த ஒரு மீட்டிங்ல இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லாரும் பணத்தை வாங்கிக்கிட்டு கோயில் நிலங்களை வித்தர்றாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரிகளினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் இழுத்து வச்சு ரொம்பவே மோசமான முறையில பேசினாரு. இது மட்டும் இல்லாம கடந்த 2020ஆவது ஆண்டுல ராமநாதபுரத்துல நடந்த வேற ஒரு கலவரத்தை இந்து முஸ்லிம்களுக்கு இடையில நடந்த கலவரமா மாத்தி இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தவரை முஸ்லீம் மதத்தை சேர்ந்த 10 பேர் வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களை மத வெறியர்கள்னு குறிப்பிட்டு ட்விட்டர்ல பதிவும் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அறிக்கை ஒன்னையும் வெளியிட்டிருந்தாரு. அதே காலகட்டத்தில் காவல்துறையினர் இந்த கலவரத்துக்கும் வேறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இதை பத்தி தேவையில்லாத வதந்திகள் பரப்புனா கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு அறிக்கையும் வெளியிட்டாங்க. இதே மாதிரி தென்காசியில இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவை மத கலவரமா மாத்தினது, போற இடத்துல எல்லாம் பெரியார் சிலையை எல்லாரும் உடைங்கன்னு சொல்லி அதை ஒரு பெரிய கலவரமா மாத்தினது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை தலைவர் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா எல்லா நேரங்கள்லையும் கிறிஸ்தவர்களா இருந்தா ஆங்கிலேய கைகூலின்னு சொல்றது, இஸ்லாமியர்களா இருந்தா நீங்க பாகிஸ்தானுக்கே போயிருங்கன்னு சொல்றது, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவதூறா படுத்துறது, கொச்சைப்படுத்துற மாதிரியான விஷயங்களை பொது வழியில பேசுறது, மத கலவரத்தை தூண்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா 1 வருஷம் கிடையாது வருஷ கணக்குல ஜெயில தான் இருக்கணும்.